சேரநாட்டின் முக்கிய துறைமுகமாகிய கொச்சிக்கோட்டை தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். இது கொச்சிக்கோட்டையின் அழகான வீதிகள். அதாவது போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் மற்றும் பிரிட்டிஷ் என பன்முகத்தன்மை கொண்டது தான் இந்த கொச்சி. கொச்சியில் உள்ள அழகான பில்டிங்ஸ், அதாவது கட்டிடங்கள் அமைப்பை பார்த்தாவே தெரியும். இப்போவும் பழமை மாறாமல் அந்த காலத்து வெளிநாட்டு கட்டிடங்கள் போல் இப்போவும் காட்சியளிக்கிறது. பல்வேறு வகையான வெளிநாட்டவரும் அதுபோல் பல்வேறு மாநிலத்திலிருந்தும் இங்கு தினம் தினம் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கொரியா, சீனா, ஸ்பெயின் அனைத்து நாடுகளிலிருந்து வருகிறார்கள். இதை பாருங்கள், இந்த தீபத்தூண் 1800 சமயங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு விளக்கு தூண் தான் அது. இப்போ அதனுடைய அடிப்பாகம் மட்டும்தான் இருக்குது. இது பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பங்களா. இப்போது சீரமைச்சிட்டு இப்போ ஒரு நல்ல ரீதியில் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது டச்சு சிமெண்ட்ரி ரோடு, அதாவது டச்சுக்காரர்களின் பிண கூடம். டச்சு சிமெண்ட்ரி டச்சுக்காரர்கள் 1503 கிட்டத்தட்ட 160 வருஷம் இங்கே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்காங்க. அவர்களுடைய முக்கிய நிர்வாகிகளின் கூடம் தான் அது, பிணக்கூடம். இன்று வரை அதை பாதுகாத்துட்டு வராங்க. இது நம்ம கொச்சி கோட்டைக்கு என்ட்ரி ஆகிற சமயத்தில் இருக்கிற ஒரு அழகான கடற்கரை, கொச்சி கடற்கரை. மிகவும் சுத்தமாக பராமரிக்கிறாங்க. இது அங்கே அதிகளவு புறாக்களும் மற்றும் பார்க்கிங் வசதியும் இருக்குது. அங்கேருந்து நம்ம உள்ளே போகிற வழியிலே வாக்கிங், நல்லா நம்ம நடந்து போகிற மாதிரி ஒரு நடைபாதையை உருவாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான இடமும் அங்கே இருக்குது. சுற்றி பாதுகாப்புக்காக வேலி அமைச்சிருக்காங்க. அதிகளவு மீன்பிடி படகுகள் நீங்கள் பார்க்கலாம். அங்கே தூரமாக இருக்கிறது கொச்சியின் துறைமுகம். கொச்சி துறைமுகத்துக்கு பல்வேறு வகையான சரக்கு கப்பல்கள் அடிக்கடி போகிறது உண்டு. இங்கே இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட். இங்கேருந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவும் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் எல்லாரும் வீடியோ எடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள் நடந்து போயிட்டுருக்காரு. கையால் வலையை கொண்டுட்டு கடல் நோக்கி போயிட்டுருக்காரு. ஆங்காங்கே இந்த வியூ பாயிண்ட்ஸுன்ற மாதிரி ஒரு இடத்த கட்டி வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கவும் வீடியோவும் எடுக்கலாம். நம்ம நிறைய வெளிநாட்டவர்கள் இந்த பகுதிக்கு எல்லா வருடமும் இந்த சமயத்தில் வர்றாங்க. அங்கே ஒரு சரக்கு கப்பல் போகிறத நீங்கள் பார்க்கலாம். துறைமுகத்தின் பல்வேறு பகுதிகளை நம்ம இங்கிருந்தே பார்க்க முடியும். சரக்கு கப்பல் மெதுவாக நகர்ந்து கொண்டே போகிறது. இதை பற்றி சொல்லணும்னா இதுதான் இம்மானுவேல் கோட்டை. இந்த கொச்சி கோட்டையுடைய முதல் கோட்டை இதுதான். 1503 போர்ச்சுகீசியர்கள் கட்டப்பட்டது. அதனுடைய சிறிய பகுதி மட்டும்தான் இப்போ இங்கே இருக்குது. மற்ற பகுதியெல்லாம் இடிஞ்சு போச்சு. அதாவது எதிரிகள் இங்கே கப்பலை கொண்டு நிறுத்தும் போதோ படகுகளை கொண்டு நிறுத்த வரும்போதோ இந்த பீரங்கிகள் மூலம் அவங்கள தாக்குவாங்க. 1503 கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான் அது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கோட்டையும் தேவாலயமும் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. அதனுடைய முகப்பு பகுதி மட்டுமே இருக்குது. நீங்கள் இங்கேருந்து இப்போ பார்க்கலாம். இதனுடைய பின்பகுதி முற்றிலும் சேதமடைஞ்சிருக்கு. முன்பகுதியில் இருக்க பீரங்கி, அதாவது ஒரு ஒத்த பீரங்கி மட்டும்தான் இருக்குது. அந்த பீரங்கி கடலை நோக்கி இருக்குது. இப்போது மழை இல்லாத காரணத்தினால கடல் கொஞ்சம் உள்வாங்கியிருக்கு. தூரத்தில் நீங்கள் பார்க்கலாம். பழைய இடிந்த பில்டிங் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கட்டிடங்கள் எல்லாம் போர்ச்சுகீசியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது.
இது முதலில் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட பாய்லர்னு சொல்கிறாங்க. நீராவி கப்பல்களில் பயன்படுத்த பாய்லரு. இது சீன வலை. அதாவது அந்த காலத்தில் சீனர்கள் வந்து இங்கே மசாலா பொருட்கள், மிளகு, ஏலக்காய் போன்றவற்றை இங்கேருந்து தான் வணிகம் பண்ணியிருக்காங்க. அதாவது முசிறி 1341 சமயத்தில் அழிக்கப்பட்டது அடுத்து இது முக்கிய துறைமுகமாக மாறியது. அதிலிருந்து இங்கே தான் ட்ரேடிங் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ சீனர்களால் உருவாக்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட ஒரு மீன்பிடி வலை தான் இது, சீனர்களின் மீன்பிடி வலை. இந்த வலையை நீங்கள் பார்த்தாவே தெரியும், அதிக அளவு கொள்ளளவு கொண்ட மீன்களை பிடிக்கக்கூடிய ஒரு இது. அதாவது இது கயிறு, அதாவது ஒரு பகுதியில் ஒரு கல்லையும் அதிக அளவு கல்களை கட்டி அதை இழுக்கிறாங்க. அதே சமயம் மீனை பிடிச்சதுக்கப்புறம் திருப்பி கடலுக்குள்ளே விட்டுறாங்க. இதை நீங்கள் பார்க்கலாம். 1890 சமயங்களில் ஒரு தூணை அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் நிறுவியிருக்காங்க. அது கடற்கரையுடைய முகப்பு பகுதியிலே இருக்குது. இது முதல் பயன்படுத்தப்பட்ட கப்பலின் நங்கூரமாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யூசேஜ் வில்லிங்டன் என்றவர் தான் இங்கே ஆட்சி பண்ணியிருந்திருக்காரு. அதாவது அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. அவர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு நங்கூரம் தான் அது. பாருங்கள், எவ்வளோ பருந்துகளும் அந்த மீன்களுக்காக அந்த சீனா வலை பக்கத்திலே இருக்குது. அனைத்து வெளிநாட்டவரும் அதை வியந்து பார்த்துட்ருக்காங்க. இது வாஸ்கோடகாமா ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இங்கே அதிக அளவு இந்த ஸ்டால்லாம் இருக்குது, சின்ன சின்ன கடைகள் இருக்குது, பெட்டி கடைகள், அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தா போர்ட் கொச்சி முசிரிஸ் பைனாலே, அதாவது 2026 தொடங்கியிருக்காங்க. இது என்னன்னா கலை அரங்கம், அதாவது ஒரு கண்காட்சி போல் ஒரு இது தான் அது. யார் வில்லிங் இருக்கிற எல்லாரும், விருப்பமுள்ள எல்லாரும் அங்கே போயிட்டு தன்னுடைய கலையை ஒரு கிஃப்டாக கொடுக்கறதுக்கான ஒரு பகுதி தான் அது. உள்ளே பாருங்கள், நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச இதெல்லாம் செஞ்சு இந்த டிராயிங்கு, பெயிண்டிங் அது போல் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து வாட்டர் மெட்ரோ. இந்தியாவின் முதல் வாட்டர் மெட்ரோ கேரளத்தில் தான் தொடங்கினாங்க. இதுதான் அந்த வாட்டர் மெட்ரோங்க. வாட்டர் மெட்ரோ இது பல்வேறு பகுதி, பேக் வாட்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா பகுதிக்கும் இந்த வாட்டர் மெட்ரோ கனெக்ஷன் இருக்குது. இதை நீங்கள் பாருங்கள், எப்படி இந்த சீன வலை செயல்படுதுன்றதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த கல்லில் பின்னாடி இருக்க கல் லூஸ் பண்ணுறாங்க, அதனால் மேலே இருக்கிறது அந்த வலை மேல் நோக்கி வருது. இப்போ இதில் இருக்கிற மீனை அவங்கள்ட்ட இருக்கிற அந்த சின்ன வலையை பயன்படுத்தி எடுத்துப்பாங்க. அதன் பின்பு மீண்டும் கடலுக்குள்ளே அந்த வலையை மூழ்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து டூரிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற இந்த போட் செட்டி இங்கே இருக்குது. அதாவது பேசஞ்சர் போட் செட்டி. 100-200 பேர் ஒரே சமயத்தில் இங்கே இருக்கிற வாட்டரில் அரபி கடல் வரை இருக்கிற அனைத்து பகுதியிலும் இந்த போட்டில் போயிட்டு பார்க்க முடியும். இது நமக்கு இந்த பக்கம் தான் ஏறுறதுக்கான வழி இது. இப்போ நம்ம அது உள்ள ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பல்வேறு வகையான மீன்பிடி படகுகள் இருக்கும். அதுபோல் சரக்கு கப்பல்களை பார்க்கலாம். அது மாதிரி இங்கே நேவி நியர்பை தான் இருக்குது. கப்பற்படை சார்ந்த இது பார்க்கலாம். பாருங்கள், கப்பல்லே ஒரு 3-4 அடுக்கு வீடு குடியிருப்பு பகுதி இருக்குது. அதை பாருங்கள்.
அடுத்து ஜுங்கார் சர்வீஸ்னு இங்கே ஒன்று இருக்குது. அதாவது இந்த பகுதியில் இது வந்து நமக்கு கொச்சின்றது ஒரு ஐலாண்ட் தானே, ஒரு தீவு தான். ஒரு தீவு பகுதியிலேருந்து மற்றொரு தீவு பகுதிக்கு வந்து நமக்கு சுற்றி போக முடியாதுல்ல. அதனால் இந்த ஜுங்கார் என்ற ஒரு சர்வீஸ் பழைய காலத்து தெப்பம் போன்ற ஒரு அமைப்பு தான் இது. இதில் காரு, பைக்கு, அதுக்கப்புறம் பேசஞ்சர் வந்து ஏறி இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகலாம். இது வந்து கேரளா கவர்மெண்ட் தான் வந்து எடுத்து நடத்துகிறாங்க. பார்த்தாலே தெரியுங்களா, அதில் கார் இருக்குது, பைக் இருக்குது, சின்ன சின்ன லாரி வேறு எல்லாம் வந்து ஏற்றிட்டு ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதிக்கு வந்து கொண்டு போகிறாங்க. இதுக்கு வந்து ஜுங்கார் சர்வீஸ்னு சொல்கிறாங்க. பேசஞ்சர் போட்டில் டிஃப்ரெண்ட் போட் இருக்குது. ஜுங்கார் சர்வீஸ் நீங்களே பார்க்கலாம், 2-3 ஜுங்கார் வந்து போயிட்டுருக்கு. அந்த தீவு பகுதியிலேருந்து இந்த தீவு பகுதிக்கு, அதுபோல் மற்றொரு தீவு பகுதிக்கு, அதுபோல் போர்ட் கொச்சிக்கோட்டைக்கான ஒரு ஜுங்கார் பகுதி தான் இது. இந்த ஜுங்கார் சர்வீஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கார் அதில் ஏறிடுச்சு, பைக்கு அதுபோல் எல்லாம் வந்து இதில் ஏற்றிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தீவு பகுதியிலேருந்து இப்போ அந்த தீவு பகுதிக்கு வந்து இந்த ஜுங்கார் என்ற போட் வந்து போகுது. இது மூலமாக இவங்களுக்கு வந்து காலதாமதம் குறையுதுன்றாங்க. அது மட்டும் இல்லாத செலவும் வந்து குறையுது. ரொம்ப வியப்பாக இருக்குங்களா. நம்ம தமிழ்நாட்டில் இது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது கேரளாவில் வந்து மிக முக்கியமான ஒரு சர்வீஸாக இருக்குது. ஒரு வழி போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற மக்கள் இதை வந்து நார்மலாகவே பயன்படுத்துகிறாங்க.